பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும். இதுதான் பல பேரோட பயமே. பழங்கள் சாப்பிட்டா சளி பிடிக்குங்கிறது உண்மையே கிடையாது. சுத்த பொய். யார்ட்ட கதை விட்றீங்க? நான்லாம் எந்த பழம் சாப்பிட்டாலும் எனக்கு உடனே சளி பிடிச்சிரும். உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்பீங்க. நான் சொல்றதும் உண்மைதான். நீங்க சொல்றதும் உண்மைதான். அது எப்படி? ஒரு உண்மை தானே இருக்க முடியும். 2மே உண்மைன்னு எப்படி சொல்றீங்க? அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சூரியன் கிழக்கே உதிச்சு மேற்கே மறையும் அப்படிங்கிறது உண்மை இல்லையா? இது பொய்யான உண்மை. உண்மையான உண்மை என்ன? சூரியன் உதிக்கிறதும் இல்ல, மறையறதும் இல்ல. பூமி தான் சூரியனை சுத்தி வருது இல்லையா? அதே மாதிரி பழங்கள் சாப்பிட்டா சளி பிடிக்கிறது இல்ல. பழங்கள்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் உள்ளுக்குள்ள போய் உள்ள இருக்கிற சளி கழிவுகளை எடுத்து வெளியில தூக்கி வீசுது. பழங்கள் சாப்பிட்றதுனால யாருக்கெல்லாம் சளி பிடிக்குதோ உள்ளுக்குள்ள அவ்வளவு கழிவுகள் இருக்குன்னு அர்த்தம். ஏங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. பிஸ்கெட் சாப்பிட்றீங்க, கேக்கு சாப்பிட்றீங்க, மிக்சர் சாப்பிட்றீங்க, முறுக்கு சாப்பிட்றீங்க, எவ்வளோ ஜங்க் ஐட்டம் சாப்பிட்றீங்களா? அப்போலாம் சளி பிடிக்கல. ஆனால் பழங்கள்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு பொருள், அருமையான பொருள், இயற்கை உணவு இது சாப்பிட்டா சளி பிடிக்குதுன்னா ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். செயற்கையான பொருள்கள், கழிவான பொருள்கள்லாம் நிறைய சாப்பிட்டு உள்ளுக்குள்ள அவ்வளவு கழிவை சேர்த்து வச்சிருக்கோம் நம்ம. அதனால தான் உடலை இயற்கைக்கு எதிராக வேலை பண்ணுது. பழங்கள் நல்லதை மட்டுமே தான் பண்ணும், அது கெட்டதை பண்ணாது. பழங்கள் இயற்கை உணவுகள் சாப்பிட்றப்போ நம்ம உடலை நல்லா தூய்மை பண்ணும், கழிவுகளை வெளியேற்றும், உடம்பை ரிஜுவனேட் பண்ணும், மூளையை ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கும். இது மாதிரி பல நன்மைகள் இந்த இயற்கை உணவுகளுக்கு, பழங்களுக்கு உண்டு. இருந்தாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சளி சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னா எடுத்தோன்னே பழங்களுக்கு போகிறது அவ்வளவு நல்லது கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம வேக வைத்த காய்கறிகள், கீரைகள் இது மாதிரி நம்ம வச்சு குடலை சுத்தம் பண்ணணும். உடலை கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். டிரான்சிஷன் முடிச்சுட்டு நம்ம இயற்கை உணவுகளுக்கு, பழங்களுக்கு வர்றது சிறப்பு. அதுக்கு தான் நான் தொடர்ச்சியாக ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு வரேன். அதில் சேர்ந்து உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் இயற்கை உணவுகள் சாப்பிடுங்க. சளியே பிடிக்காது. இப்போ பழங்கள்லாம் சாப்பிட்டா சர்க்கரை நோய் வந்துருமோ அப்படின்னு பயமா? பழங்களுக்கும் சர்க்கரை நோய்க்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. உணவில் நிறைய இயற்கை உணவுகள், பழங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும்.